வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாக சொல்லத்தக்கவை வேறு இல்லை. தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிகிறது. மதியம் 3 மணி வரை மனு தாக்கல் பெறப்படும். வெள்ள பாதிப்புகளுக்கு நிதி தருவதாக போனில் தெரிவித்த பிரதமர் மோடி ஏமாற்றிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய மனு OPS ஆதரவாளர் புகழேந்தியிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிகிறது. மதியம் 3 மணி வரை மனுக்கள் பெறப்படும். தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மதியம் 3 மணியுடன் முடிவடைகிறது. இதுவரை 600க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. ஆரம்ப நாட்களில் மனு தாக்கல் மந்தமாக இருந்தது. சில சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். டெபாசிட் தொகைக்காக ரூபாய் நோட்டுகள் சில்லறை காசுகளை மூட்டையாக கொண்டு வந்தது, ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிந்து வந்தது, மனு தாக்கல் செய்ய மாட்டு வண்டியில் வந்தது என சில வேட்பாளர்கள் கவனம் ஈர்த்தனர். இந்த நிலையில் மார்ச் 25ஆம் தேதி பங்குனி உத்திரம் நல்ல நாள் என்பதால் திமுக, அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனால் வேட்பாளர்கள் கட்சியினர் வருகையால் தேர்தல் அலுவலகங்கள் களை கட்டின. 39 தொகுதிகளிலும் மனு தாக்கல் விறுவிறுப்பாக நடந்தது. விருதுநகரில் மனு தாக்கல் செய்ய வந்த பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனும் பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். அதேபோல தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனும் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வடசென்னை தொகுதியில் திமுக, அதிமுகவினர் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. நீலகிரியில் அதிமுக, பாஜக கட்சியினர் ஏராளமானோர் திரண்டதால் போலீசார் தடியடி நடத்தும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பல்வேறு தொகுதிகளில் நேற்றும் பரவலாக வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்தார். நேற்று மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்தனர். கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய சென்னையில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் ஆகியோர் இன்று மனு தாக்கல் செய்கின்றனர். மனு தாக்கலுக்கான அவகாசம் இன்று மதியம் 3 மணியுடன் முடிகிறது. 3 மணிக்கு மேல் தேர்தல் அலுவலகத்தில் இருக்கும் வேட்பாளர்கள் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரிடமும் வேட்புமனுக்கள் பெறப்படும். மனுக்கள் பரிசீலனை நாளை 28ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற 30ஆம் தேதி கடைசி நாள். அன்றைய தினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு சின்னமும் ஒதுக்கப்படும். இதனையடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களின் பிரச்சாரம் மேலும் சூடுபிடிக்கும். அனைவரும் வாக்களிக்க வசதியாக ஏப்ரல் 19ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை அளிக்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். வெள்ள பாதிப்புகளுக்கு நிதி தருவதாக போனில் தெரிவித்த பிரதமர் மோடி ஏமாற்றிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெள்ள பாதிப்புகளுக்காக நிதி தருவதாக போனில் தெரிவித்த பிரதமர் மோடி பின்னர் ஏமாற்றிவிட்டார் என்று முதல்வர் MK ஸ்டாலின் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே உள்ள சிந்தலக்கரையில் நேற்று இரவு நடைபெற்ற திமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் கனிமொழி மற்றும் ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து முதல்வர் MK ஸ்டாலின் பேசியதாவது: இந்திய விடுதலை போராட்டத்திற்கு தங்களின் உயிரையும் உடலையும் அர்ப்பணித்த தியாகிகள் பிறந்த மண்ணுக்கு வந்திருக்கிறேன். ஒரு வகையில் இப்போது நடப்பது சர்வாதிகாரியிடம் இருந்து ஜனநாயகத்தை மீட்பதற்கான விடுதலை போராட்டம் தான். தூத்துக்குடியில் மக்களுடன் மக்களாக கனிமொழி வாழ்ந்தார், உழைத்தார், போராடினார். உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் முழங்கினார். மழை வெள்ளம் ஏற்பட்ட போது அவரே தண்ணீரில் இறங்கி மக்களுடன் மக்களாக நின்று நிவாரண பணிகளில் ஈடுபட்டார். ஆனால் தூத்துக்குடி மக்களின் பிரதிநிதியான கனிமொழியை மேடையில் பிரதமர் அவமதித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? ஆனால் இந்த சம்பவத்தை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டதாக அப்போதைய முதல்வர் பழனிசாமி கூறினார்.
அவர் கூறியது பொய் என்பதும் பழனிசாமிக்கு தெரிந்ததுதான். துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது என்பதும் நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில் தெரிந்துவிட்டது. பழனிசாமி நேற்று யாருடன் இருந்தார், இன்று யாருடன் இருக்கிறார், நாளை யாருடன் இருப்பார், தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படியெல்லாம் அடகு வைத்தார், எப்படி என்னை பற்றி அவதூறுகளை பரப்பினார்களோ அதே போல் இப்போது உதயநிதியையும் பழனிசாமி விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். ஆனால் பாஜகவை கண்டித்தோ விமர்சித்தோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. தமிழகத்துக்கு எதுவும் செய்யாமல் தமிழக மக்களுக்கு கொடுத்ததாக எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு நான் தடையாக இருந்தேன் என்று பிரதமர் கூறுகிறார். ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை கூட 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்து மோடியால் கூற முடியவில்லை. தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த போது டெல்லியில் இருந்து என்னிடம் பேசிய பிரதமர் மோடி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி இருக்கிறேன். அவர் பார்வையிட்ட பிறகு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறினார். பிரதமர் பதவியில் இருப்பவர் கூறினாரே என்று நம்பினேன். ஆனால் வாக்குறுதி அளித்தபடி நிதியை தரவில்லை. வழக்கமாக மக்களுக்கு கூறும் பொய்யைத்தான் எனக்கும் பரிசாக கொடுத்துள்ளார் மோடி. அவருக்கு தூத்துக்குடியிலும் ராமநாதபுரத்திலும் தோல்வி பரிசு தயாராகிவிட்டது. இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார். இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய மனு, ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தியிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை. இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய மனு மீது ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் புகழேந்தியிடம் இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை தொடங்கினார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த தொகுதியில் போட்டியிட முடிவு செய்த ஓ பன்னீர்செல்வம் நேற்று முன்தினம் மனு தாக்கல் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பாக்கெட் பலாப்பழம், திராட்சை பழம் ஆகிய சின்னங்களில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்க வேண்டுமென கேட்டிருக்கிறேன் என்றார். முன்னதாக அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அவரது தரப்பில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், தேர்தல் ஆணையத்தை அணுக எந்த தடையும் இல்லை, இந்த வழக்கில் தற்போது எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி இறுதி விசாரணைக்காக வழக்கை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதேபோல் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு, அதிமுக பெயர் மற்றும் கட்சி கொடியை பயன்படுத்துவது தொடர்பாக தங்களது தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனு விரைவாக பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தொண்டர்களையும் கட்சியையும் பாதிக்கும் என்பதால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி படுதோல்வியை தழுவுவதை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை, கட்சி உடைந்து நிற்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு கொடுத்தார். அந்த மனு தொடர்பாக நேற்று அவரிடம் ஆணையத்தின் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மனுவில், நான் தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்தல் ஆவணங்களில் உள்ளன, ஆனால் என்னை அங்கீகரித்து இரட்டை இலை ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திட என்னை அனுமதிக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் இரு தரப்பினருக்கும் பொதுவான சின்னங்களை ஒதுக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். எனக்கு 2 அப்பாக்கள், நெல்லை முபாரக் பேச்சை கேட்டு அழுத திண்டுக்கல் சீனிவாசன். தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் நெல்லை முபாரக் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திண்டுக்கல்லில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினரின் அறிமுக கூட்டம் நடந்தது. அந்த மேடையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், எஸ்டிபிஐ கட்சி தலைவர் நெல்லை முபாரக், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். அங்கு பேசிய முபாரக், என்னுடைய அப்பா 2015இல் தவறி போய்விட்டார், என்னுடைய தாயார் 2022இல் இறந்து போய்விட்டார், தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு தாயாக தந்தையாக எனக்கு 2 அப்பாக்கள் இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தோடு நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன். ஒரு அப்பா என்னுடைய திண்டுக்கல் சீனிவாசன், இன்னொரு அப்பா நத்தம்மையா விஸ்வநாதன் இருக்கிறார். இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று நான் கேட்கிறேன்.
காலையில் போன் பண்ணும்போது கூட அப்பா திண்டுக்கல் சீனிவாசன், என்னுடைய பிள்ளை மாதிரி உன்னை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஆயிரக்கணக்கான அப்பாக்கள், ஆயிரக்கணக்கான அம்மாக்கள், லட்சக்கணக்கான சகோதரர்கள், லட்சக்கணக்கான சகோதரிகள், லட்சக்கணக்கான மாமன்மார்கள், லட்சக்கணக்கான மாமிமார்கள், லட்சக்கணக்கான சித்தப்பா சித்திகளை கொண்டிருக்கிற நான் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். இங்கே கிடைக்கிற வெற்றி என்பது வரலாற்று வெற்றியாக நான் கருதுகிறேன். ஒருபோதும் திண்டுக்கல்லையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று சொல்கிற ஒரு புனிதமான உறவு நம் இருவருக்கும் இடையில் இருப்பதாக நான் கருதுகிறேன். எனவே திண்டுக்கல்லை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நெல்லை முபாரக் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். நெல்லை முபாரக் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தன் விஸ்வநாதனை அப்பாக்கள் என்று குறிப்பிட்டு பேசிய போது திண்டுக்கல் சீனிவாசன் உணர்ச்சி வசப்பட்டு அடக்க முடியாமல் விம்மி அழுதார். திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் 30,000 கோடி கொள்ளை, இபிஎஸ் விமர்சனம். திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகள் ரூபாய் 30,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான பழனிசாமி கூறினார். தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நேற்று அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பழனிசாமி பேசியதாவது: தமிழகத்தில் மிக்சாம் என்ற ஒரு புயலுக்கு முதல்வர் ஸ்டாலின் தடுமாறிவிட்டார். மழை வெள்ளத்தால் மக்கள் தவித்த போது அவர்களை சந்திக்க அவர் வராமல் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு டெல்லி சென்று விட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான நிவாரணம் வழங்கவில்லை. அதிமுக கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து கூறி வருகிறார். திமுக தான் பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்துள்ளது. எங்களுக்கு பதவி பெரிதல்ல, மக்கள் நலன்தான் பெரிது. சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும், சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக பாஜக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணி அமைத்துள்ளோம். ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தபோது கோபேக் மோடி என்றும், ஆளுங்கட்சியான பிறகு வெல்கம் மோடி என்றும் இரட்டை வேடம் போடுகிறார். வெளியே வேஷம், உள்ளே பயம், நேரில் பார்த்தால் சரண்டர். இதுதான் அவர்கள் நிலை. தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பது நிரூபணமாகியுள்ளது. அப்போது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ஜாபர் சாதிக்குடன் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஆகியோர் இருக்கும் படத்தை கூட்டத்தினரிடம் பழனிசாமி காண்பித்தார். தேர்தல் பத்திரம் மூலம் ரூபாய் 656 கோடியை திமுக பெற்றுள்ளது. பணம் கொடுத்தவர்கள் சும்மா கொடுப்பார்களா? திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 30,000 கோடி கொள்ளையடித்தது இது போன்ற ஊழல்கள் தான் என்பது நிரூபணமாகியுள்ளது. இந்த பணத்தை முதலீடு செய்யவே முதல்வர் அடிக்கடி வெளிநாடு செல்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க 2255 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி கொடுத்தது அதிமுக ஆட்சியில்தான். அதனால் தான் நாட்டிலேயே 2வது ராக்கெட் ஏவுதளம் இங்கே அமைகிறது. திமுகவில் நீட் தேர்வு விலக்கை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இவ்வாறு பழனிசாமி பேசினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.